வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறுகடிக்காத சீரியல் அடுத்த எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போகுதுன்றதை பற்றி பார்க்கலாம். முத்து இப்போது மனோஜோட கடைக்கு போகிறாரு. முத்து கூட குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே வந்திருக்கிறாங்க. இப்போது அண்ணாமலையை கூப்பிட்டு அவருக்கு மாலை போடுறாரு. இனிமேல் இந்த ஷோரூமோட புது முதலாளி இவர் தான் அப்படின்னு ஸ்டாஃப்ட்ட எல்லாத்தையுமே சொல்கிறாரு. விஜயாவோட ஹஸ்பண்டை தான் அந்த ஷோரூமுக்கு முதலாளி ஆக்கியிருக்கிறாரு முத்து. இருந்தாலுமே விஜயா அதை பற்றி யோசிக்க மாட்டேன்றாங்க. அவங்க பயங்கர கோபத்தில் தான் இருக்கிறாங்க. தன்னோட பையன் மனோஜுக்கு இருக்கிற மரியாதையே போயிருமே அப்படின்னு யோசிக்கிறாங்க. முத்து சொன்ன மாதிரியே அப்பாவை கடைக்கு ஓனர் ஆக்கிட்டானே அப்படின்னு கடுப்பில் இருக்கிறாரு மனோஜ். அதுக்கப்புறமா முத்துவும் மீனாவும் இப்போ கோவிலுக்கு போகிறாங்க. கோவிலில் ஒரு வயதான தம்பதி வந்திருக்கிறாங்க. அவங்களோட 60வது கல்யாணம் அங்கே நடந்துட்டுருக்கு. முத்து அவங்களோட கல்யாணம் நடக்கிறத வீடியோ எடுக்கிறாரு. முத்துவும் மீனாவும் அந்த தம்பதியரோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. மீனா முத்துட்ட கேட்குறாங்க, இவங்க 2 பேரையும் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாமாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு விருந்து வச்ச மாதிரியும் ஆச்சு. அது மட்டும் இல்லை, அவங்க மலேசியாவிலேருந்து வந்திருக்கிறேன்னு சொன்னாங்கல்ல, நம்ம ரோகிணியோட அப்பா பற்றி அவங்கள்ட்ட விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக ரோகிணியோட அப்பா பற்றி அவங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. எப்படி மீனா, எனக்கு இந்த ஐடியா தோணாமல் போச்சே அப்படின்னு சொல்கிறாரு முத்து. நீ ஆசைப்பட்ட மாதிரி அவங்க 2 பேரையும் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு முத்து. 2 பேரையும் இப்போது முத்துவும் மீனாவும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கோவிலில் இவங்கள சந்திச்சோம் மாமா, இவங்களோட 60ஆம் கல்யாணம் அவங்க தான் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. இவங்க மலேசியாவிலேருந்து தான் மாமா வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. ரோகிணியை காமிச்சு இவங்களும் மலேசியாவிலேருந்து தான் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. அந்த பாட்டி ரோகிணிகிட்ட மலேசியாவில் நீங்கள் எந்த இடத்துல இருந்தீங்க அப்படின்னு விசாரிக்கிறாங்க. இந்த முத்துவுக்கும் மீனாக்கும் வேறு வேலையே இல்லையா, என்னை மாட்டி விடுறதுலே குறியாக இருக்கிறாங்க அப்படின்னு ரோகிணி யோசிக்கிறாங்க. இப்போ இவங்க கேட்குற கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க ரோகிணி. ரோகிணி என்ன பொய் சொல்லி சமாளிக்க போகிறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.